உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தற்போது என் நண்பரை சந்தித்து ஒரு சில செய்திகளெல்லாம் நான் பேச போகிறேன். அதாவதுங்க, இந்த செய்தி மூலமாக ஒரு நல்ல செய்தியை உங்ககிட்ட கடத்துன்னு விரும்புகிறேன். என் நண்பர் வர இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்விகளெல்லாம் பாருங்கள். நண்பா வாங்க. நண்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நண்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நண்பா, இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வீண் செலவு பண்ணியிருப்பீங்க? வீண் செலவா? தேவைக்கு போக சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய், கொஞ்சம் 5000 ரூபாய் வீண் செலவு பண்ணுவீங்க. நண்பர்களோட வெளியில் கிளம்புவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா போதும், ஒரு டீ சாப்பிட்டா போதும். ஆனால் நீங்கள் 4 பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவீங்க. பஜ்ஜி சாப்பிட்டா இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல, உடல் நலத்துக்கு கேடு இல்லை. எண்ணெய் பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, எண்ணெய் பொருளெல்லாம் சேர்த்து நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. இது போல நிறைய கணக்கு, அடிக்கடி ஹோட்டலுக்கு போறது. வேற என்ன வீண் செலவு பண்ணிருக்கீங்க? சுற்றுலா போறேன்னு சொல்லிட்டு அங்க ஆடம்பரமா சுத்தி பாக்குறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிருப்பீங்க. இது போல நிறைய செலவுகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க தேவைக்கு மீறி. ஆமா, இப்ப உருப்படியான ஒரு செலவு நீங்க பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? மாவீரர் நாள் கூட்டம் வருது. ஆமாமா, 27ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல நீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணிருப்பீங்கல்ல, நல்ல காரியத்துக்காக. நான் கேட்கிறேன், மாவீரர்கள் யார்? மாவீரர்கள் நம்மளுக்கோசம் உயிரை விட்டவங்க, நாம வாழணும்னு உயிரை விட்டவங்க. அவங்க இறந்து நம்மை காக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள். இப்ப உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் வந்துச்சுல, என்ன பண்ணாங்க? மாநாடு வச்சாங்க, கூட்டம் வச்சாங்க, முக்கியமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உதயநிதிக்கு பிறந்த நாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா மாவீரர் நாளை பத்தி அவங்க பேசுவாங்களா? நமக்காக இறந்தவர்களை நினைவு கூறுவாங்களா? அவங்களுக்கு ஏங்க அதெல்லாம், அவங்களுக்கு ஏன் அதெல்லாம், அதெல்லாம் ஏன் அவங்க யாரும் தெரியுமா? அவருக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவர் யாரும் தெரியுமா அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, நமக்காக இறந்தவர்களை நாம் மறந்தால் நம் மனிதர்களா? இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு கட்சி மாவீரர்களின் தியாகத்தை போட்டுருமா? போட்டாது. கருணாநிதி பிறந்த நாளை கொண்டாடுவாங்க, கருணாநிதி இறந்த நாளை கொண்டாடுவாங்க. ஆனா நமக்காக உயிரை விட்ட மாவீரர்களை அனுசரிப்பாங்களா? யாராச்சும் ஒருத்தருங்க அனுசரிப்பாங்களா? அதான் நாம இருக்கமே. இப்ப ஒரு நடிகர் கூட்டம் போட்டா, ஒரு நடிகர் மாநாடு போட்டா எவ்வளவு செலவு பண்றோம்? கட் அவுட் எத்தனை கட் அவுட் வைக்கிறோம்? திரும்புற திசையெல்லாம் கட் அவுட் வைக்கிறோம்ல, கொண்டாடுறோம்ல. ஐயா ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வந்தா கட் அவுட் வைக்கிறோம். இது போல நிறைய செலவுகள், வீண் செலவுகள் எல்லாம் பல பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம் வேண்டும் என்று தங்களுடைய உயிரை தியாகம் பண்ண மாவீரர்கள். உங்களுக்கு குலதெய்வம் இருக்காங்களே? இருக்காங்க. எனக்கும் குலதெய்வம் சுடலை மாடன் என்னுடைய குலதெய்வம். இப்போ பாருங்க, நமக்காக இறந்து போயிருக்கான். இறந்து போன ஒவ்வொருத்தரும் யாரு? நமக்கான குலதெய்வங்கள். அவர்களை வழிபட வேண்டியது, அவர்களை போற்ற வேண்டியது கடமை, நம்முடைய கடமை. அதை நம்ம செய்யணும்ல, நிச்சயமா செய்யணும். அதனாலதான் இப்ப மாவீரர் நாள் கூட்டம் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில மதுராந்தகத்துல நடைபெறுது. இப்ப நம்ம மக்கள் பணத்தை சுரட்டி வச்சிருக்குமா? ஊழல் பண்ணிருக்குமா? திருடி பணத்தை ஏதாச்சும் வச்சிருக்குமா? இல்ல மெரினால சுடுகாடு கட்டி வச்சிருக்குமா? அதற்கெல்லாம் ஏதாச்சும் இப்படி வீண் செலவு ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்கோமா? நமக்காக இறந்தவர்களை நினைக்கணும், அதற்கு அவர்கள் எழுச்சிகரமா ஒரு கூட்டத்தை நடத்தணும், அவர்கள் நினைவை போற்றணும்னு சொல்லிட்டு நாம மாவீரர் நாள் கூட்டத்தை நடத்துறோம். அதற்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா? இல்லையே. நிதி இருக்கா? இல்லையே. நம்ம என்ன பெரிய ஸ்டாரா? இல்லையே. இல்ல கருணாநிதியின் மகனா? இல்லையே. இல்ல நம்ம ஸ்டாலினா? இல்ல ஜெயலலிதாவின் வாரிசா? இல்லையே. ஜெயலலிதாவோட கட்சியில இருந்து பல கோடியை ஊழல் பண்ணாலா? இல்ல கருணாநிதி கிட்ட கத்துக்கிட்டு பல கோடி ஊழல் பண்ணாலா? இல்லையே. ஒண்ணும் கிடையாது. நம்ம யாரும் எளிய பிள்ளைகள், ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. ஆனா எளிய பிள்ளைகள் நாம நமக்காக போராடியவர்களை, நமக்காக இறந்தவர்களை நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. மற்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க பணத்துக்காக நிக்கிறாங்க. ஆனா நாம மட்டும்தான் இனத்துக்காக நிக்கிறோம். அப்ப நம்ம நிறைய வீண் செலவு பண்றோம். அப்படி வீண் செலவு பண்றோம்ல, ஒரு நாளைக்கு ஒரு 40 ரூபா பண்றதா வச்சுங்க, வீண் செலவு பண்றோம். அந்த 40 ரூபா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கணக்கு வருது? 1200 ரூபாய். அதுல பாதி தொகையாச்சு உன்னால முடிஞ்ச ஒரு தொகையை நீ 10,000 தான் கொடுக்கணும், 10 லட்சம் தான் கொடுக்கணும், அப்படி இல்லை, 10 ரூபாய் கூட கொடு. உன்னால முடிஞ்ச ஒரு தொகையை மாவீரர் கூட்டத்துக்காக, அவர்களின் நினைவை போட்டுறதுக்காக தயவு செஞ்சு கொடுங்க. கொடுக்குறேன். எளிய பிள்ளைகள் நாம தான் இந்த கூட்டத்தை வலுப்படுத்தணும். ஒரு நடிகருடைய கூட்டத்தை பல பேர் பேசுறாங்க, பிரம்மாண்டமா காட்டுறாங்க. ஆனா பிரம்மாண்டமா எழுச்சிகரமா நடக்க வேண்டிய கூட்டம் எது? மாவீரர் நாள் கூட்டம். அந்த கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. மாவீரர்களின் தியாகத்தை போற்ற இருக்காரு. இந்த கூட்டம் சிறப்பா நடக்குன்னா நாம ஒவ்வொருத்தரும் நிதி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கண்டிப்பா நம்ம கடமை. இது நீங்களும் கொடுக்கணும், நானும் கொடுக்குறேன். கொடுங்க. ஆமா, அதே போல இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை, ஒரு நிதியை
மாவீரர் நாள் கூட்டத்துக்கு பயன்படுத்துங்க. நீங்கள் எதில் வந்து தொகையை செலுத்தணும்னு சொல்லிட்டு நான் நாம் தமிழர் கட்சி வெப்சைட்டை இந்த காணொலியை நான் இணைச்சி விடுறேன். அதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுக்குமாறு நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்காக இறந்த மாவீரர்களின் நினைவை போற்றுவது நம்முடைய கடமை. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த காணொலி சொல்லுகிறேன். சொல்லுங்க. உறவுகள் அனைவரும் உங்களால் முடிந்த தொகையை உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் தவறாமல் வந்து கலந்துக்கங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், கூட்டத்துக்கு வாங்க. ஆமாம், நடிகரை பார்க்கறதுக்கு போனோம், வண்டி எடுத்துட்டு போனோம், கூட்டம் போனோம், காசு கொடுத்தா கூட கூட்டத்துக்கு ஓடுறோம். நம்ம நமக்காக நமக்குன்னு ஒரு தேசம் வேணும்னு போராடி இறந்துருக்காங்களே, ஒரு முறை அவங்கள யோசிச்சு பாருங்களா. அவங்க ஏன் இறந்து போகணும்? ஏன் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுமாரி வாழணும் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்களா? குடும்பத்தோட இருக்குன்னு நினச்சிருக்க மாட்டாங்களா? ஆனால் நம்ம மொழியை காக்கணும், நம்ம இனத்துக்கு ஒரு தேசம் வேணும், நம்ம அடிமையாக இருக்கோம், அதனால் இறந்து போயிருக்காங்க. அவருடைய நினைவை நம்ம போற்றுவோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.